வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்தது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வரும் சூழலில் ரூபாயின் மதிப்பு $96.11 வீழ்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு $1480 சரிவு. ஒரு சவரன் தங்கம் 1,18,120 கிராம் ஒன்று $14,765 விற்பனை. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணும் வகையில் இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் இடையே ஒப்பந்தம். சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி குறித்தும் அதிபர் ஷேக் முகமது பின் சையதுடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான நட்புறவு மிகவும் வலிமையான ஒன்று. ஷேக் முகமது பின் சையத் உடனான சந்திப்பு இரு நாடுகள் இடையிலான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் பிரதமர் மோடி நெகிழ்ச்சி பதிவு. இந்தியாவில் $5 பில்லியன் மதிப்பிலான முதலீடுகளை அறிவித்தது ஐக்கிய அரபு அமீரகம். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பில் ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் நமது பொருளாதார உறவுகள் மேலும் மேம்படும் என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. சென்னையில் பெட்ரோல் லிட்டருக்கு $3.15 டீசல் விலை $3.11 உயர்ந்த நிலையில் இன்று முதல் அமல். பெட்ரோல், டீசலை தொடர்ந்து சிஎன்ஜியும் விலை உயர்வு. கிலோவுக்கு $2 அதிகரித்து 1 கிலோ சிஎன்ஜி $91.50 விற்பனையாகிறது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு செய்த தவறால் பெட்ரோல், டீசல் விலையேற்றம் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்கள் மீது இன்னும் என்னென்ன சுமைகள் வந்து சேருமோ என்றும் கேள்வி. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான விற்பனை வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய, மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நீட் மறுதேர்வு ஜூன் 21 நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த 3 நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மத்திய அரசு முடிவு. நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைனில் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. தேசிய தேர்வு முகமையை பலப்படுத்தும் பணிகள் நடந்து வருவதாகவும் இனி வரும் காலங்களில் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடக்காது என்றும் உறுதி. கடந்த 3 நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடுமாறு பிரதமர் மோடிக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். +2 மதிப்பெண்களின் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை மாநில அரசுகளே நிரப்பிக் கொள்ளும் வகையில் அவசர சட்டம் இயற்றுமாறும் கோரிக்கை. நீட் தேர்வு ரத்து, சிபிஐ இயக்குனர் பதவி நீட்டிப்பை கண்டித்து சென்னை தண்டையார்பேட்டையில் காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக நிர்வாகிகள், தொண்டர்கள் முழக்கம். நீட் தேர்வு வினாத்தாள்கள் வசதி படைத்தவர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. மத்திய அரசுக்கு தெரியாமல் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவதற்கு வாய்ப்பில்லை என்றும் விலாசல். இந்த நீட் தேர்வில் தொடர்ந்து குளறுபடிகள் நடக்கின்றன. இப்பொழுது படித்து தேர்வு எழுதி வந்த பிறகு ரத்து என்று சொல்லுகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால்
நீட் தேர்வுடைய வினாத்தாள்கள் வெளியில கசிந்து விட்டன என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட குளறுபடியான இந்த நீட் தேர்வு எதற்கு தேவையா? இதை ரத்து செய்யுங்கள் என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். குறுவை நெல் சாகுபடி மற்றும் முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் வேளாண்மை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல். தமிழக அரசு விரைவில் ஆய்வுக் கூட்டம் நடத்தி இறுதி முடிவு எடுக்கப்படலாம் எனவும் தகவல். இந்திய தொழிற்கூட்டமைப்பின் தலைவர்களை சந்தித்த முதலமைச்சர் விஜய் தொழில்துறை வளர்ச்சி, முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் கொள்கை ரீதியிலான பங்களிப்பு குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் நிலையில் நீர்வளத்துறை மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் நடக்கும் நிலையில் அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்த முதலமைச்சர் விஜய். முதலமைச்சர் விஜயை சந்தித்த தென்னிந்திய திரைப்பட சங்கத்தின் நிர்வாகிகள் நடிகர் சங்க கட்டிட விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக பேசியதாக தகவல். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பு. உரிமை தொகையை நிறுத்தக்கூடாது என்று எதிர்க்கட்சிகளின் வலியுறுத்தலின் பேரில் பணம் வரவு வைக்கப்பட்டதால் பெண்கள் மகிழ்ச்சி. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க விடாமல் திமுக, அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க 100% முயற்சித்தார்கள். அமைச்சர் CTR நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. ஸ்டாலினும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து புற வழியாக, பின்புறம் வழியாக ஒரு ஆட்சியை அமைக்க முயற்சி செய்தார். மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் சொன்னா எல்லாரும் சொல்றாங்க. அந்த கட்சியிலிருந்து வந்த எல்லா எம்எல்ஏகளும் சொல்றாங்க. ஸோ அது நியாயமான ஒரு விஷயமா தான் படுது. தேர்தலில் தோல்வியடைந்தது குறித்து கள ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க 36 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது திமுக. தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தயார் செய்யும் அறிக்கையை ஜூன் 5ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு திமுக தலைமை உத்தரவு. அதிமுகவில் இருந்து 28 எம்எல்ஏக்களின் கட்சி பதவியை பறித்த எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பு செல்லாது என்று SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் கூட்டறிக்கை. சுய லாபத்திற்காகவும் பதவி வெறிக்காகவும் அதிமுக என்னும் எஃகு கோட்டையை ஒரு சிலரால் அசைத்து பார்க்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. திமுகவுடன் கூட்டணி அமைக்க EPS திட்டமிட்ட போது நாங்கள் வேண்டாம் என்று வலியுறுத்தியதாக SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் அதிர்ச்சி தகவல். துரோகத்தின் பக்கம் நிற்க கால் கூசியதால் தற்பொழுது ஓர் அணியில் நிற்பதாகவும் அறிக்கை. எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தைக்கு எப்பொழுது அழைத்தாலும் நாங்கள் தயார் என்று SP வேலுமணி எக்ஸ் தளத்தில் பதிவு. எப்பொழுதும் போல போங்க போங்க என்று விரட்டி அடிக்காமல் வாங்க வாங்க என ஒரு முறை அழைத்து பாருங்கள், எல்லாமே மாறும் என்றும் பதிவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தனது ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை. EPS இன்று ஆளுநரை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படும் நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் C. விஜயபாஸ்கர், SP வேலுமணி உள்ளிட்டோருடன் ஆலோசனை. சட்டப்பேரவையில் இருக்கையை முடிவு செய்வது தொடர்பாக சபாநாயகருடன் ஆலோசனை மேற்கொண்டோம். சபாநாயகர் JCD பிரபாகர் உடனான சந்திப்பு குறித்து CV சண்முகம் விளக்கம்.
அதிமுக கொறடா நியமனம் தொடர்பாக இரு தரப்பினர் அளித்த மனுக்களும் பரிசீலனையில் இருப்பதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் விளக்கம். கடிதம் கொடுத்து 2 நாட்கள்தான் ஆகியுள்ளது, அனைத்தும் ஆய்வில் உள்ளது என்றும் தகவல். வேறு வழியின்றி தவேக ஆட்சிக்கு ஆதரவளித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி பேட்டி. திமுகவுடன் கூட்டணி என நெருப்பில் குதிக்க சொன்னார் எடப்பாடி பழனிசாமி என்றும் குற்றச்சாட்டு. இதுக்கெல்லாம் எங்களை வந்து போயிட்டு அதை கலந்துக்காது ஒத்துக்குன்னு சொல்லாமா? நம்ம வந்து இந்த இயக்கத்தில் இப்படி உணர்வுபூர்வமா இருந்துட்டு திமுகவுடைய ஆதரவு கேட்கிறப்போ நல்லா இருக்குமா? இதுதான் எங்களுடைய மனசை காயப்படுத்துறது. இதுதான் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவிருப்பதாக தகவல். இபிஎஸ் அணியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் நேற்று ஆளுநரின் தனி செயலாளரை சந்தித்து கடிதம் கொடுத்த நிலையில் இன்று இபிஎஸ் சந்திக்க வாய்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கே கட்சியின் கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் இருப்பதாக விசிக எம்பி ரவிக்குமார் கருத்து. அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 எம்எல்ஏக்களும் 10வது அட்டவணையின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கைக்கு உட்படுவார்கள் என்றும் தகவல். முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் மற்றும் பூட்டா சிங் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ததைப் போல முதலமைச்சர் விஜய் மீதும் சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு. குதிரை பேரம் மூலம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தியதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று அதிமுக எம்பி இன்பதுரை அதிர்ச்சி தகவல். பிரதமர் மேலேயே சிபிஐ வழக்கு பதிவு பண்ணும்போது முதல்வர் மேல் பண்ணக்கூடாதா? நம்பிக்கை வாக்கெடுப்பு 1993 வெற்றி பெறுவதற்காக ஜார்க்கண்ட் மோர்ச்சா ஒரு கட்சி, அந்த கட்சியோட தலைவர் சிபு சோரன் உள்ளிட்ட 4 எம்பிக்களுடைய ஆதரவை இது போல குதிரை பேரமாக பெற்று அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல லீஸ்ட் மார்ஜின்ல நரசிம்மராவ் அரசு தப்பி பிழைத்தது. அப்போ அது சம்பந்தமா இதுல குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. 2024 வரை அந்த வழக்கு நடந்தது. லாஜிக்கல் கன்க்ளூஷன்ல அந்த வழக்கு முடிவடைத்து, அப்ப நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுவதற்காக அதுல வாக்கு பெறுவதற்கான நோக்கத்தோடு ஆதாயத்தை அவர் அடையணுங்கிறதுக்காக தான் அங்க போனார். அப்படி போனதன் மூலமாக அவர் விஜய் ஆதாயம் அடைவதற்காக அவங்க வாக்கு போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பா லா அட்ராக்ட் ஆகும். அதனால அவர் மீது சிபிஐ நிச்சயம் வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இல்லை. 59 ஆண்டுகளுக்கு பிறகு கதர் அணிந்த 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறார்கள் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பெருமிதம். கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு என்ற வாக்குறுதியை தவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் நிறைவேற்றியிருப்பதாக நெகிழ்ச்சி பதிவு. தேர்தலில் தோல்வியடைந்ததை ஜீரணிக்க முடியாமல் நீதிமன்றத்தை நாடியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் மீது 1 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி விமர்சனம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக கலந்து கொள்ளாதது தவேகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கருத்து. நம்ம குறைச்சி இட போட்டாங்க. ஆனா அவர் வாழ்க்கையிலேயே யார வேணாலும் மறப்பார். திருப்பத்தில் என்னங்க அவர் வாழ்க்கையில அவர் யார வேணாலும் மறப்பாரு. ஆனா நம்மளை மட்டும் மறக்கவே மாட்டார். அந்த யார அந்த ஊரால இன்னும் தேடிக்கவே இருப்பார். புதுச்சேரி மாநில முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்ற ரங்கசாமிக்கு நடிகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் வாழ்த்து. புதுச்சேரி புது பொலிவுடன் மகத்தான வளர்ச்சி பெறட்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை திருவொற்றியூரில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் உள்ளிட்ட 3 பேர் கைது. விற்பனை தொடர்பான வீடியோ ஆதாரத்தை கொண்டு குற்றப்பிரிவு ஆய்வாளர் மோகன்தாஸ் என்பவரையும் பணியிடை நீக்கம் செய்து சென்னை காவல் ஆணையர் உத்தரவு.
விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. அந்தமான் கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வழக்கத்தை விட ஒரு வாரத்திற்கு முன்பே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல். அமெரிக்கா ஈரான் மோதலை தடுக்க பாகிஸ்தான் உதவினாலும் நீண்டகால தீர்வுக்கு இந்தியாவின் ராஜதந்திரமே கை கொடுக்கும். அமைதி பேச்சுவார்த்தையை பிரதமர் மோடி முன்னெடுக்க வேண்டும் என்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் வேண்டுகோள். சீனாவில் குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட 6 ஆட்டுக்குட்டிகள் வழக்கத்தை விட அதிகமாக பால் தரும் என்று கூறும் விஞ்ஞானிகள். The Chennai Silks in Mega Summer Sale.